ஸோ நம்ம சின்ன வயசில் விளையாண்டுட்டு அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜோடு அதை நிப்பாட்டாமல் அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட விளையாட்டை கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான். சின்ன வயசுலேருந்து ஒரு பிளேயராக இருந்து அவங்க அதோடு நிப்பாட்டாமல் இது வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கி நம்ம அரியலூருக்குள்ளே பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது ஒன்று வரணும்னா இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவங்கள்ட்ட தான் நம்ம பேச வந்திருக்கோம். வணக்கம் அண்ணா, நீங்களே அப்படியே ஒவ்வொருத்தராக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுங்களேன். பேர் பூமிநாதன். ப்ரெசென்ட்லி நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு மேட்சை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற சீனியர்ஸு, இவங்களுடைய வழிகாட்டுதல் தான். இவங்க எல்லாருமே எங்களை நிறையா ஊக்குவிச்சிருக்கிறாங்க, நிறையா விஷயங்கள் எங்களுக்காக உதவி செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் அரியலூர் வில்லேஜாக இருக்கும்போதே இந்த பேஸ்கெட் பால்னால் என்னென்னு தெரியாத டைம்லேயே பேஸ்கெட் பாலுக்காக திருச்சி போய் விளையாண்டு ஜெயிச்சிருக்கிறோம், கரூர் போய் விளையாண்டுருக்கோம். அது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் சீனியர்ஸ் தான். எங்கள் சீனியர்ஸ் அதேமாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிசிப்ளினை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னை வரைக்கும். இன்றைக்கும் இந்த அசோசியேஷனை ரொம்ப சிரமப்பட்டு உருவாக்கி இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பிளேயர்ஸ் உருவாகியிருக்கிறாங்க, நிறையா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கெலாம் செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. 2-3 பேர் இன்றைக்கி நிறைய மார்க் எடுத்து கூட கிடைக்காத காலேஜ் லயோலாவில் எங்கள் பசங்க இன்றைக்கி செலக்ட் ஆகி லயோலா காலேஜில் அட்மிஷன் வாங்கியிருக்கிறாங்கங்கிறதையும் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய அனைத்து இந்த டீம், அந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய உழைப்பு. இது 2ஆம் ஆண்டு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் வருஷம் இதை விட இன்னும் சிறப்பாக நடத்துவோம். மொதல் வருஷம் ஒன்லி மென் நடத்தணும், இந்த வருஷம் மென் அண்ட் உமன் நடத்துகிறோம். அடுத்தது நம்ம கண்டினியூவாக மென் அண்ட் உமன் இன்னமும் இந்த நியர்பையாக 2வது கோர்ட் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எங்கள் பசங்களை நான் இந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறது எங்கள் டீம் ஒர்க்கு. இந்த ஜூனியர்ஸ் எல்லாம் நாங்கள் 24 ஹவர்ஸ் உழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றிகள் அனைத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சீனியரு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நிறைய சிட்டியாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, அந்த விளையாட்டு அரங்கம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அரியலூருக்குள்ளே இப்படி ஒரு ஸ்டேடியம் இருக்குது, இது எந்த அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த ஒரு சான்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காது, நம்ம அரியலூர் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணாமல் என்ன இருக்காங்க, அவங்களுக்கும் அப்படி சேர்த்து பேசிடுறேன். வணக்கம், நான் தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிகிறேன். இந்த அரியலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு விளையாட்டை சொல்லி கொடுத்தவங்க திரு செல்வகிருஷ்ணன் இப்போ இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா எங்களுடைய மிகப்பெரிய குருநாதர்னா சின்னப்பன் வாத்தியார், அவங்களும் பிபேட் முடித்த ஒரு வாத்தியாருங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மிகப்பெரிய குருநாதர் அப்படின்னு சொன்னால் யோகநாதன் பிஇடி இருக்காங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான். முதல்ல காலேஜில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அப்படிங்கிற அந்த பிடி தான் எங்களை மேலும் ஊக்குவிச்சாருங்க. இன்றைக்கி அரியலூர் பேஸ்கெட் பால் மிகவும் நல்ல முறையில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கு நாங்கள் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் தான். ஆனால் எங்களை பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய பூமிநாதன், செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சாமிநாதன், இவங்க தாங்க எங்களுக்கு அதிகமாக இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்துகிறாங்க. சிறுவர்களுக்கு உண்டான அந்த காலணியிலேருந்து சரிங்க, அவங்க அணியக்கூடிய ஜெர்சி, பனியனு, ஷார்ட்ஸ் எல்லாமே அவங்க எல்லா விதமும் வாங்கி கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. மேலும் இது வளர்கிறதுக்கு முன்னுதாரணமாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அரியலூரில் ஸ்டேடியத்தில் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் ஸ்டேட் லெவலில் நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே கடலூருக்கும் நம்ம லிங்கம் மெமோரியல் கிளப்பும் நடந்திருக்கு. ஸோ வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணலாம். யார் பேச போகிறீங்க? தமிழ் அங்கிட்டு போய் நீங்கள் வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஆப்போனண்ட் எப்படி விளாண்டாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஆப்போனண்ட் டீம் சின்ன ஸ்கூல் பசங்க தான், ஆனால் அஃபென்ஸ் நல்லாவே விளாண்டாங்க. நாங்கள் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் எடுத்து நல்லா ஜெயிக்க முடிஞ்சது. நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா விளையாடி கொடுத்தாங்க, ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஃபைனல்லையும் நான் கேட்பேன், அந்த டைமில் இருப்பீங்களா? ஃபைனலில் இருப்போன்னு நம்புகிறோம். ஃபைனலில் ஜெயிச்சுட்டு பேசணும். ஸோ அரியலூர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம இங்கே பசங்களுக்கு பாய்ஸ் இது இருக்குது, கேர்ள்ஸ் இதுவும் நடக்குதா டோர்னமெண்ட்? கேர்ள்ஸுக்கு நடக்குது. கேர்ள்ஸுக்கு இங்கே பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ் கோர்ட்டில் நடக்குது. இங்கே ஒருத்தர் கோச்சுன்னு சொன்னார், அவர் ஒரு வருத்தத்தை தெரிவித்தார். என்னென்னா கேர்ள்ஸு மேட்ச் நடக்குது, ஆனால் நம்ம ஊரில் டீம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வரக்கூடிய காலங்களில் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேண்ணா. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க, பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி சின்ன சின்ன பொண்ணுங்களாம் விளாட்றாங்க, நல்லா விளாட்றாங்க. அது போக போக வருங்காலங்களில் சரியாயிடும். நீங்கள் தான் இருக்கிறவங்களாம் ஒரு டீமை திரட்டணும், எல்லாத்துக்கும் மோட்டிவேட்டாக இருந்து திரட்டணும். ஸோ ரொம்ப நன்றி, அடுத்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ப்ரோ. லிங்கம் மெமோரியலும் கடலூர் டீமும் விளாண்டுருக்காங்க. ஸோ இப்போ கடலூர் டீம்கிட்ட நம்ம பேசலாம். சொல்லுங்கள் பிரதர், நம்ம அரியலூரில் இந்த டோர்னமெண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சு? இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப நல்லா நடத்திருக்கீங்க. அதான் ஃபஸ்ட்டு மேட்ச் எங்களுக்கு போது கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாக நாங்களும் விளாண்டோம், ஆப்போனண்ட் விளாண்டவங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் விளாண்டாங்க. ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரீஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு குரூப்பாக பண்ணி ஒரு நல்ல ஒரு மேட்சை கொண்டு வந்திருக்கீங்க. அரியலூர் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஓகே, தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து நிறைய மேட்ச் இங்கே நடக்கும், வந்து விளையாண்டுருவோம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து 5ஆவதுலேருந்து இப்போ எனக்கு வயசு வந்து 25 வயசு ஆகுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இப்போ வரைக்கும் வந்து டீமில் ஒரு மூத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் அவர்கள். நாங்கள் அவரை வந்து மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சொல்லுங்கள் மயில், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். பசங்க எப்படி விளையாண்டாங்க? பசங்க ரொம்பவே நல்லா விளாண்டாங்க. ஆப்போனண்ட் பசங்க கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விளாண்டதுனால நம்ம கொஞ்சம் வின் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்ம டீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இந்த நம்ம ஆப்பரன் விளையாண்டாங்கல்ல, அவங்க வீக்காக இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சோமா, இல்லை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சோமா? அவங்க வீக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த மேட்ச் கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த மேட்ச் நீங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க? எந்த டீம் விளையாடுறத நீங்கள் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கீங்க? எஸ்ஆர்எம் சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்எம் டீம் நல்லாயிருக்கும். டெல்டா, தமிழ்நாடு போலீஸு, ஒரு 4-5 டீம் நல்லாயிருக்கு. வத்தலக்குண்டு இவங்க யங்ஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு 5-6 டீம் நல்லா ஸ்ட்ராங் டீம் தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் மேட்ச். ஸோ ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் இது. டீம்ஸ்லாம் நிறைய வந்திருக்காங்களா? எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? 18 டீம் வந்திருக்கு மென்ஸில். உமன்ஸில் என்னன்னு தெரியல. உங்கள் விளையாட்டை நாங்கள் பார்க்க முடியுமா? இல்லை, பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. இப்போதான் இல்லை, முன்னையும் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இப்போயாவது ஏதாவது. இல்லை, வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மாதம் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அப்போ வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.